ஆண்மை குறைபாடுக்கோ இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா. நிறைய பெண்களோட மாதவிடாய் பத்தி, அவங்களோட ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம், குழந்தையின்மை பத்தி அந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா ஆண்மை தன்மை பத்தியோ இல்ல ஆண்மை குறைபாடு பத்தியோ, ஆண்களுக்கு என்ன ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது, அந்த ஹார்மோன் வந்து சீரா இயங்குனாதான் உங்களோட ஆண்மை தன்மை நல்லா இருக்கும். சோ அந்த ஆண்மை தன்மைக்கு, அந்த ஹார்மோனுக்கு நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கணும்னு நிறைய விழிப்புணர்வு இன்னும் இல்லை. பெண்களுக்கு இருக்கிறத விட ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ ஆண்மை குறைபாடுக்கோ இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்பெர்ம் கவுண்டா இருக்கட்டும், விந்துவோட ஒரு குவாலிட்டியா இருக்கட்டும், ஸ்பெர்ம் வந்து நல்லா ஹெல்தியா மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த 3 ஹார்மோன்ஸ் தான் காரணம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH, லூட்டனைசிங் ஹார்மோன் LH அண்ட் டெஸ்டோஸ்டெரான். இது 3 ஹார்மோன் தான் உங்களோட ஆண்மை தன்மையை ஒரு ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் வந்துட்டு நல்லா சீரா இயங்கணும் அப்படின்னா என்னென்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க், மெக்னீசியம், விட்டமின் டி, புரோட்டீன், கால்சியம் இதெல்லாமே எடுத்துக்கணும். முருங்கைக்கீரையா இருக்கட்டும், முருங்கை விதையா இருக்கட்டும், முருங்கை பிசுனா இருக்கட்டும், இது 3மே வந்துட்டு அதுல இருக்க எல்லாமே ஆண்மை தன்மையோட மருத்துவ குணங்கள் நிறைந்தது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். செகண்ட் என்ன அப்படின்னா, தண்ணீர் காய்கறிகள் அதிகமா இருக்க உணவுகள் என்னென்ன? பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய், வெண்பூசணி, வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், இதெல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன் இந்த தண்ணீர் காய்கறிகள் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, உடம்புல இருக்க உஷ்ணம், அதாவது ஹீட், இந்த வெப்பநிலை வந்துட்டு நம்ம ரொம்ப அதிகமா பாடியில வச்சிருக்கும் போது ஸ்பெர்ம் கவுண்ட் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வாரத்துக்கு ஒரு முறை வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருக்கட்டும், உடல் சூட்டை வந்துட்டு நம்ம தணிக்கும் போது ஸ்பெர்ம் வந்துட்டு நல்லா ஹெல்தியாவே இருக்கும். 3வது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையும் நல்லாவே வந்துட்டு உங்களோட டெஸ்டோஸ்டெரானை சீரா இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாதாம், வேர்க்கடலை, பீட்ரூட், கேரட், டாக்ஸின்ஸை வெளியேற்றுற ஒரு சக்தி வந்துட்டு பீட்ரூட்டுக்கு இருக்கு. ஸோ பீட்ரூட்டும் நம்ம எடுத்துட்டு வரலாம். வேற என்ன முக்கியமான உணவுகள்னு பாத்தீங்கன்னா, ஃபிஷ், எக்கு, சிக்கன் இதெல்லாமே எடுத்துட்டு வரலாம். இதுல முக்கியமா என்னன்னா ஃபிஷ்ல வந்து ஒமேகா 3 நிறைய இருக்கிறதுனால, செலீனியமும் நிறைய இருக்கிறதுனால உங்களோட ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணாலும் ஜங்க் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட்டு, கேன்டு ஃபுட்டு இதெல்லாமே சாப்பிடாம தூக்கம் வந்து 8 மணி நேரம் இருக்கணும். இதெல்லாம் தாங்க உங்களோட ஸ்பெர்மோட குவாலிட்டியும் சரி, உங்களோட கவுண்ட்டும் சரி சீரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.